சங்கர் சாரோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் ஒரு படம் பண்ணியிருந்தார். அது வந்து பெரிய ஹிட்டு. பிரபுதேவா, ரோஜாலாம் நடித்தது. டபுள் மீனிங் டயலாக்ஸ் நிறைய இருக்கும் அதில். எனக்கு இதெல்லாம் தெரியும், நல்லா தெரியும். இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வேறு அதில் கொஞ்சம் கோபம் வந்தது. நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பாரதிராஜா வந்து வாலிபமே வாவான்னு ஒரு படம் எடுத்தார். ஆமாம், கார்த்திக் ராதாலாம் வச்சு. அப்போவும் அவர் இதே மாதிரி தான் ஒரு ரீசன் சொன்னார், நான் ஒரு படம் எடுக்கிறேன். பட் அதில் அவர் தோத்துட்டார். வாலிபமே வாவும் ஓடல. இப்போ நான் உள்ளே வெளியேன்னு ஒரு படம். இதில் என்னென்னா ஒரு எம்ஜிஆர் கதை. அது வந்து புதுமையான கதை எதுவுமே கிடையாது. பக்கா ஹீரோ கதை. அது எம்ஜிஆர் சார் என்ன பண்ணுவாரோ அதை வந்து நான் வேறு விதமாக பண்ணுறேன். ஒரு ஸ்லம்மில் இருக்க மக்கள் ஒரு பையனுக்கு வந்து பசிச்சப்போ சோறு ஊட்டினாங்க. அவன் அந்த ஸ்லம்முக்காக கடைசி வரைக்கும் இருக்கணும்னு பார்த்தான். இவன் தான். பட் அவன் பிறந்தது ஜெயிலில். அவன் ரவுடி, பொறுக்கி. ஒரு பொறுக்கி போலீஸ் ஆனால் என்னங்கிறதா அந்த கதையோட விஷயம். இதுதான் பின்னாடி வந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரியான நிறைய படங்களுக்கு பேஸாக இருந்தது. அந்த படம் தான். ஒரு பொறுக்கி போலீஸ் ஆனால் இந்த கதை, பொறுக்கி வக்கீல் ஆனால் அந்த கதை, பொறுக்கி டாக்டர் ஆனால் இந்த கதை. இந்த கதைலாம் ஹிந்தியிலேருந்து எல்லாரும் அடித்தாங்க. அந்த கதை தான் பிற்காலத்தில் வந்து தெலுங்கில் ஒரு பெரிய ஹிட் ஆகி கடைசியில் மறுபடியும் நானே நடித்தேன் விஷாலோட அயோக்கியா அப்படின்னு ஒரு படம். அதெல்லாமே பேஸ் வந்து உள்ளே வெளியே. ஒரு அடர்த்தியான ஒரு நல்ல கதையை ரொம்ப ஜாலியாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கினேன். அதில் வந்து சுகன்யா தான் முதல்ல ஹீரோயின். நீட்டாக சல்வார் தான் அதோட காஸ்டியூம்ஸ் இந்த ஹீரோயினுக்கு. ஒரு 3 நாள் ஷூட்டிங் பண்ணேன். 4வது நாள் வரமாட்டேன்ட்டாங்க அவங்க. ஏதோ ப்ராப்ளம், அவங்களுடைய பர்சனல் இஷ்யூனால அதை பண்ண மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ஷூட்டிங் நிற்கக்கூடாது, என்ன பண்ணுறது? அப்போ ஐஸ்வர்யாவை கொண்டு வந்து அந்த படத்தை. ஐஸ்வர்யாவுக்கு அப்போ மார்க்கெட்டும் கிடையாது, ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது அந்த ஆர்டிஸ்ட் மேலே. ஐஸ்வர்யாவுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தா இவங்கள வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாற்றினது. இதெல்லாம் பண்ணிக்கின்னு என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் அது கலாட்டா ப்ளஸ். அது ஆக்சுவலாக கலாட்டா ப்ளஸ்ஸாக நம்ம என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணது தான் உள்ளே வேண்டி. ஆனால் கமர்ஷியலாக எவ்வளோ பெரிய ஹிட்டுனா, அப்போ சஃபயர்னு ஒரு தேட்டர், 1000 சீட்ஸ். அது 100 days சஃபயரில் போகுது அந்த படம். அப்படி ஒரு பயங்கர பரபரப்பு. அதாவது அதில் நான் என்னென்னா சொல்லி அடித்தேன்னு சொல்லலாம். நான் என்ன செய்யணும்னு நினச்சேனோ அதை தான் செஞ்சேனே தவிர நான் ஒன்று செஞ்சு அது ஒன்றா மாறல. அகைன் மறுபடியும் வெற்றிக்கு ஒரு ஃபார்முலா எனக்கு தெரியும். Joy Alucas, world's favorite jeweler, diamond wedding collection by Pride.